ஹலோ பிரதர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய பேர் கேட்ட டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிரதர், நேச்சுரலாக ஹோமில் கிடைக்கிறத வச்சு, நேச்சுரல் ரெமடிஸை வச்சு நம்மளோட ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. பண்ணலாம். இது வந்து எனக்கு வந்து எப்படி தெரிஞ்சு, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க. அவங்க வந்து இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப இயர்ஸாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது, ஹேர் வந்து நல்லா ஸ்மூத் ஆகுது, ஸ்ட்ரைட்டன் பண்ண மாதிரி ஒரு லுக் கிடைக்குது, அவங்களுக்கு வந்து கேர்லி ஹேர். ஸோ நீங்கள் இதை வந்து உங்கள் வீடியோவில் போஸ்ட் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து ட்ரை பண்ணேன். உண்மையாகவே நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. அதனால தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்தேன். நம்ம வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு ரெமெடி வந்து அதிகமாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம என்ன தான் லைஃப் ஸ்டைல் பற்றி பேசினாலும் இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்மளோட ஹேரை ஸ்மூத் பண்ணுறது, ஃபேஸ் கேர் எல்லாத்தையும் பற்றி நான் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ இதுவும் அது மாதிரி ஒரு வீடியோ தான். சரி, லேட் பண்ண வேணாம். இந்த வீடியோ ரொம்ப இழுக்க போகிறது கிடையாது. டேரெக்டாக மெத்தட்குள்ளேயே நம்ம போயிடலாம். சரி வாங்க, என்னென்ன மெத்தட்னு பார்ப்போம். நம்ம இந்த வீடியோவில் 2 மெத்தட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனர் ஒன்று மேக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிடுறேன். தேங்காய் பால் வேணும். தேங்காய் பால் உங்களுக்கு தெரியணும். தேங்காவை அரைச்சி நல்லா தண்ணி மாதிரி இருக்கிற பாலை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த அரைச்ச மிக்சரோடு எடுத்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது தனித்தனியாக தெரியும். ஸோ நீங்கள் கழுவுனாலுமே அது இவ்வளோ ஈஸியாக போகாது. ஸோ அதனால் தேங்காய் பால் மட்டும் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு, எக்ஸாம்பிள் உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், பட் விளக்கெண்ணெய் இருந்தால் ரொம்பவே நல்லது, ஹேருக்கும் அது ரொம்பவே நல்லது. ஸோ விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் வந்து பெரிய ஸ்பூனில் ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன ஸ்பூனில் இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, இல்லை ஹேருக்கு ஏற்ற மாதிரி 3 கூட எடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மூணாவது விட்டமின் இ கேப்சூல். இது எல்லா மெடிக்கல்ஸ்லுமே கிடைக்கும். ப்ரைஸும் கம்மி தான், ஒரு சரமே 20க்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ விட்டமின் இ கேப்சூல் வாங்கிக்கோங்க. அதில் ஒரு கேப்சூல் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணணும்னா ரொம்பவே கொதிக்க வைக்கக்கூடாது. நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஸ்டவ்வில் வச்சுட்டு, கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு, லோ ஃப்ளேம்னு சொல்லுவாங்களே, இருக்கிறதுலே கம்மியான தீ வரும்ல, ஃப்ளேம் வரும்ல, அந்த ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் ரொம்ப கொதிக்காமல் ஒரு மிதமான சூடுன்னு சொல்லுவாங்களே, நம்மளால் அந்த சூடை வந்து கையில் தொட முடியும், பட் ஒரு வார்மாக ஒரு ஃபீல் இருக்கணும். அந்த மாதிரி சூடில் வச்சுட்டு நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. கொதிக்க அப்ளை பண்ணிடாதீங்க, அது வந்து ஹேரை டேமேஜ் பண்ணும். ஸோ மீடியம் ஹீட் உங்களுக்கு ஃபீல் வரும்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி ஹீட்டை சொல்கிறேன்ட்டு அதை வந்து அந்த ஹீட்டில் வச்சு நீங்கள் ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி உங்களோட ஸ்கேல்பில் இருந்து ஹேர் ஃபுல்லாகவே நீங்கள் டிப் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். 15 மேக்ஸிமம் 20 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு போய் வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணும்போது நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணலாம், அப்படிலாம் நார்மலாக கூட வாஷ் பண்ணலாம். பட் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா அந்த நம்ம ஆயிலெலாம் போட்டிருக்கோம்னா அது எல்லாமே போயிடும். நீங்கள் நார்மலாக ட்ரை பண்ணுங்கள். ஆயிலியாக இருந்துச்சுன்னா ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே யூஸ் பண்ணுறதை விட ஷாம்பு கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண வேணாம், கம்மியாக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமே உங்களோட ஹேரோட டெக்ஸ்சர் வந்து சீரியஸாக நல்லாயிருக்கும். நம்ம ஹீட்டில் வந்து அந்த தேங்காய் பால் அப்ளை பண்ணுறதுனால நேச்சுரலாகவே கோகோனட் மில்க் வந்து நிறையா வந்து ஷாம்பூஸ் அண்ட் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுற ப்ராடக்ட்ஸில் வந்து நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் அதை அப்ளை பண்ணுறதுனால உங்கள் ஹேர் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரைட்டன் ஆகும். சலூனில் பண்ணுற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைட்டன் ஆகாது, பட் ஒரு ஸ்மூத்தான ஒரு லுக் கிடைக்கும். சரி, இது முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டிஷனர் ப்ராசஸ் பண்ண போகிறோம். இதுதான் முக்கியமான ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான ரிசல்ட் உங்களுக்கு வெயிட் பண்ணுது. அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை, ஹைபிஸ்கஸோட இலை ஒரு 6 எடுத்துருக்கேன் நான். உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பொண்ணுங்க நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு 10க்கு மேலே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஹேர் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, ஸோ ஹைபிஸ்கஸ் இலையை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி செம்பருத்தி பூ நான் 3 பூ எடுத்திருக்கேன். 3 பூவோட இதழ்களை போட்டிருக்கேன். ஸோ அது 2 எடுத்துக்கோங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம், பனானா இருக்குல்ல, பனானா இந்த சைஸில் ஒரு பழம் எடுத்துக்கோங்க. இதுதான் மெயினாக வந்து ஒரு கண்டிஷனர் ஆக்ட் ஆக போகுது. ஸோ இது 3 எடுத்துக்கோங்க. அடுத்தது லெமன் நான் ஃபுல்லாக காட்டுறேன், ஃபுல்லால் எடுக்கக்கூடாது. 2 மேக்ஸிமம் 3 ட்ராப் மட்டும் எடுத்துக்கோங்க. அது எதுக்காகனா டஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, டஸ்ட்டு அண்டு டேண்ட்ரஃப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்ற 3 ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேரை ஸ்மூத்தாக மாற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க, நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், உங்கள் ஹேரில் அப்ளை பண்ண வேண்டியது தான். அதை நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது ஒரு நல்ல ஸ்மூத்தான ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவே நல்லா மாஸ்க் மாதிரி செட் ஆகிரும். ஒரு 20 நிமிஷம் விட்டுருங்க, 15 அப்படி இல்லைன்னா 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் போய் வாஷ் பண்ணிடுங்க. நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணாலும் சரி, அப்படி இல்லை எனக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஷாம்பு வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். நான் வந்து நார்மல் வாட்டரில் தான் வாஷ் பண்ணேன்.
வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டெக்ஸ்சர் வந்திருக்கும். ஸ்ட்ரைட்னிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்சர் வரும்ல, ஸ்மூத்தாக சில்கி ஸ்மூத்தாக ஒரு டெக்ஸ்சர் வரும்ல, அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சராக இருக்கும். ஹேர் பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும். உங்களுக்கு கர்லி ஹேர் இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். அப்படி இல்லை வேவியாக இருந்தாலுமே ஒரு நல்ல ஸ்மூத்னஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த ப்ராசஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் இந்த 2 ப்ராசஸுமே பண்ணணும். அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து இதை நீங்கள் பண்ணணும். பட் இது வந்து லைஃப் லாங் இருக்குமா, பர்மனெண்ட் ஸ்ட்ரைட்டிங்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு 2லேருந்து 3 நாள் இருக்கும் மேக்ஸிமம். நீங்கள் ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக வந்து போயிடும். உங்களுக்கு எப்போல்லாம் ஸ்மூத்தான ஹேர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். எதனாலனா நம்ம ஹீட்டை வச்சு தான் அப்ளை பண்ணுறோம். அதனால் வந்து ஹேர் ஃபால் ஆகல சான்ஸ் இருக்குது. நீங்கள் அதிகமாக வாரத்தில் 2-3 நாள்லாம் போட்டிங்கன்னா அந்த ஹீட் பட வாரத்தில் 1 நாள் யூஸ் பண்ண எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் உங்கள் ஹேர் ஒருவேளை வீக்காக இருந்துச்சுன்னா, ஸ்ட்ராங்காக இருந்த ப்ராப்ளம் கிடையாது, வீக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து வாரத்தில் 1 நாள் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் 1 மாதம் பண்ணிகிட்டே வந்தாலே ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் மாஸ்க் வந்து நீங்கள் தனியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் நார்மலாக ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இந்த ஹேர் மாஸ்க்கை மட்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் 2மே யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் ஸ்ட்ரைட்டன் பண்ண மாதிரி கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு சின்ன வீடியோ தான், பட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்தது என்னென்ன வீடியோ பண்ணலாம் அதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சீக்கிரமாக வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். டாண்ட்ரஃப் பற்றி கேட்டுட்ருக்கீங்க, நான் அதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு தேடிட்டுருக்கேன். சீக்கிரமாக அதுக்கும் வீடியோ பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்ப்போம். பாய் பிரதர்ஸ்.